வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது. அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ஆங்கிலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு, கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட் அப்படின்னு. அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நெருப்பு இருக்குன்னு வைங்க, அது நெருப்பு சுடன்னு தெரியாமல் காலை விட்டுடுச்சுன்னா பூனை செத்துரும்பாங்க. ஏன்னா 4 காலில் ஒரு கால் போயிடுச்சுன்னா பூனையால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்கள் க்யூரியஸாகவே இருக்கக்கூடாதுன்னு இருந்துருவாங்க. ஆனால் இது தப்பான அட்வைஸ். ஏன்னா கியூரியாசிட்டி இல்லைன்னா ஆள் ப்ராக்ரஸே பண்ண முடியாது வாழ்க்கையில். இது நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். இது என்ன இது என்ன இது என்னன்னு நீங்கள் தோணலைன்னா வாழ்க்கையில் போய் கேட்க முடியாது. கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம ஊரில் கேள்வி கேட்குறத ஸ்கூலில் கட்டப்பட்டு உடச்சிருவாங்க. எல்லா குழந்தைங்களும் சந்தேகம் கேட்கும் 3 வயசு 4 வயசு வரைக்கும். என்னைக்கு ஸ்கூலில் கொண்டு போய் விடுறீங்களோ அன்னைக்கு கேள்வி கேட்குறதே போயிடும். ஏன்னா ஒரு கிளாஸில் ஒரு டீச்சருக்கு 50 பேர் இருப்பாங்க. குத்தியால் பிரம்பால் அடிப்பாங்க. அதனால கேள்வி கேட்குறதே தப்பு அப்படின்னு அடி விழும். ஏன்னா டீச்சருக்கே பதில் தெரியாத கேள்வியை கேட்டிங்கன்னா முக்கால்வாசி டீச்சர் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் ரீசெண்டாக திருச்சி பக்கம் போயிருந்தேன். ஒரு ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து வந்திருந்தார். அவர் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடி. அவர்கிட்ட என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சார், நீங்கள் பேசிக் அண்டர் கிராஜுவேட் ஃபிசிக்ஸுக்கு ஃபைன்மேன்ஸ் லெக்சர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறீங்களான்னு. அவர் என்ன கேட்குறாரு, யார் ரிச்சர்ட் ஃபைன்மன். ஸோ ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸை கண்டுபிடிச்சவனே அந்த ரிச்சர்ட் பி ஃபைன்மன். ஃபைன்மன்ஸ் டயக்ராம்னு இருக்குது. ஒரு வாத்தியாருக்கே ஃபைன்மன் யாருன்னு தெரிலன்னா அவன் என்ன கிளாஸ் எடுப்பான்? அந்த பசங்க போய் படித்த இடத்த கிழிக்க போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம காலேஜ், எஸ்பெஷலி கார்மெண்ட் ஸ்கூலு காலேஜ் நிலைமை அதுதான் இருக்குது. அதனால தான் கார்மெண்ட் ஸ்கூலுக்கும் கார்மெண்ட் காலேஜுக்கும் எவனும் போகிறதே கிடையாது. பட் க்யூரியாசிட்டியை எல்லா இடத்துலையும் கொண்டுடுவாங்க. நாங்கள் போன ஸ்கூல்லையும் ரொம்ப கஷ்டம். திறமை எடுத்து 4 போடுவாங்க. நான் போனது டிஏவி. ஸோ கேள்வி கேட்கவே கூடாது. அவங்க இருக்கிற கொஸ்டினை கொடுப்பான், ஆன்சர் 5 வாட்டி எழுதணும். எக்ஸாமில் போய் அதை வாந்தி எடுக்கணும். எவ்வளோ நல்லா நீங்கள் வாந்தி எடுக்கிறீங்களோ அவ்வளோ மார்க் போடுவாங்க. எனக்கு வாந்தி எடுக்க தெரில, எனக்கு மார்க் போடலை. ஆனால் காலேஜை விட்டு வெளில வந்தப்புறம் வாந்தி எடுத்தால் வேலைக்கு போகாது. விஷயம் தெரிஞ்சால் தான் நீங்கள் பிழைக்க முடியும். இதனால் வாந்தி எடுக்கிறத எக்ஸாமுக்காக தனியாக எடுத்து வைங்க. ஸ்கூலில் ட்ராமா போடுறதுக்காக வைங்க. ஆனால் பசங்களுக்கு கேள்வி கேட்க சொல்லி கொடுங்க. எஸ்பெஷலி இது என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். அப்படி கேள்வி கேட்கலைன்னா பையன் வளரவே மாட்டான். நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுண்டான்னு உன்னை சொல்லி ப்ரெஷரை போட்டு ஃபார்முலாவை டப்பா அடித்து மார்க்கை வாந்தி எடுக்க வச்சுட்டு காலேஜ் முடிஞ்ச அப்புறம் நாலுலேருந்து ஒழுங்காக படிடா, ஒழுங்காக கேள்றான்னா எங்கேன்னு கேட்பான். எடுத்தோடனே தமிழுக்கு கோனார் நோட்ஸு, அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு கைடை கொடுத்து படிக்க வச்சிங்கன்னா பசங்களை மார்க் வாங்கிறதுக்கு அவன் ஃபைன்மேன் யாருன்னு தான் கேள்வி கேட்பான். ஃபைன்மேன் தெரியாமல் நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு ஃபிசிக்ஸே படிக்காமல் இருக்கலாம். இது மாதிரி இந்த மெரிட்டாக்ரஸின்னு நீங்கள் பேசுகிறீங்க. இந்த மெரிட்டாக்ரஸிலாம் போடலாங்க. மெரிட்டாக்ரஸி ஏன்னா மெரிட்டாக்ரஸி எப்படி வரும்னா, எவன் வீட்டில் ஆல்ரெடி இங்கிலீஷ் தெரியுமோ, எவன் வீட்டில் எல்லாரும் முன்னாடியே படிச்சிருக்கிறானோ அவன் மெரிட்டில் எப்போதும் ஃபஸ்ட்டில் இருப்பான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியுமே, முன்னாடியே வீட்டிலே சொல்லி கொடுத்துருவாங்க. 3ஆம் கிளாஸ்லேயே எனக்கு மாதிரி இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருவாங்க. ஹிந்து பேப்பர் படிக்கணும், ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டோன்னா புஸ்தகத்தை வாங்கி படிக்கணும் இங்கிலீஷில். ஜாலியாக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஏசியஸாக போட்டுனே இருப்பீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வாட்டி புக்கு படிக்க ஒரு வெறும் தமிழ் மீடியமில் படித்தவனோ இல்லை ஒரு ஹிந்தி மீடியம் படித்தவனோட ரேஸில் முன்னுக்கிட்டே போவீங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜிக்கலி ட்ரிவன் புக்ஸ் தான் இருக்கும். நான் புக் ஃபேருக்கு போயிருக்கிறேன். ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜி ட்ரிவன் புக்ஸ் தான் இருக்கும். அந்த ஐடியாலஜி தப்பாக ரைட்டாக நான் பேச வரல இங்கே. அந்த புஸ்தகத்தை மட்டும் படித்து என்னத்தை வளருவாங்க பசங்க. எப்படியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒழுங்காக இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறது இல்லை, ப்ரைவேட் ஸ்கூல்லையும் இங்கிலீஷ் ஒழுங்காக சொல்லி கொடுக்குறது இல்லை. அதுன்னு நான் தைரியமாக சொல்கிறேன். பேர்லாம் சொல்ல விரும்பலை. ஸோ எவ்வளோ அழகாக இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் போனால் தான் உங்களுக்கு தெரியும். இது ஏன் இம்பார்ட்டண்ட்னா, வெளியில் வந்தப்போ நீங்கள் இங்கிலீஷ் படித்தாதான் உங்களுக்கு நாலேஜ் வரும். இங்கிலீஷ் படிக்கலைன்னா நாலேஜே வராது. நீ பிஸ்னஸே பண்ண முடியாது. பிஸ்னஸ் பண்ண முடியாது, கம்பெனியில் வேலை செய்ய முடியாது, எல்லாரும் ஐஏஎம் போக முடியாது. இருக்கிறது ஒரு 7-8 ஐஏஎம் தான். ஸோ எல்லாரும் போய் உருப்பிட்டு அதெல்லாம் முடியாது.
இப்ப என்ன சொல்லுவீங்க? இந்தியால என்ன சொல்றோம்னா, நாங்க வந்து ஒரு வேத காலத்திலேயே எங்களுக்கு பிரெயின் எல்லாம் இருந்தது. நாங்க அப்பவே மெமரி எல்லாம் கண்டுபிடிச்சுட்டோம். அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். மார்த்தட்டத்துக்கு நல்லா இருக்கும். இப்ப பணக்காரன்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். ஒரு வருஷத்துக்கு மில்லியனேர்ங்கிறது 10,00,00,000 வச்சிருக்கிறோம். அது மாரி வருஷத்துக்கு ஒரு 10,000 பேர் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இந்தியாவ விட்டு. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, HNI மைக்ரேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம். படிக்கிறது ஸ்டூடண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 3,00,000 பேர் வெளிநாட்டுல போய் படிக்கிறான். இத நீங்க மாத்தலைன்னா குரோத்தே வராது. கேள்வி கேட்டா தான் குரோத் வரும். நான் பண்றதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டா தான் வாழ்க்கையில நீங்க குரோத் வரும். அதுக்கப்புறம் உங்க அசம்ப்ஷன சேலஞ்ச் பண்ண முடியும். நான் அசம்ப்ஷன சேலஞ்ச் பண்ணலன்னா, ஆப்பிள் ஏன் கீழ விழுந்ததுன்னு நியூட்டன் யோசிக்கலன்னா, இன்னைக்கு கிராவிட்டியே கிடையாது. கிராவிட்டியே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு 500 வருஷம் தான் ஆகுது. அந்த 500 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பிளேனு, காரு எல்லாமே இந்த பிசிக்ஸ் பிரின்சிபல் தான். நியூட்டன் இல்லைன்னா உங்க காரு, வண்டி, சைக்கிள் ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அவன் சேலஞ்ச் பண்ணான். அது மாதிரி தப்போ ரைட்டோ ஒண்ணு கேட்டா கேள்விக்கு திரும்பி பதில் கேட்கணும். ஸோ அந்த வந்து யூ ஹவ் டு சேலஞ்ச் தி ஃபேக்ட்ஸ். இப்போ இருக்கிறத நீங்க சேலஞ்ச் பண்ணி இது தப்பா ரைட்டான்னு கேட்ட அப்புறம் தான் ஏன் ரைட்டு ஏன் தப்புன்னே உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஒரு கியூரியஸ் மைண்ட் செட் இருந்தால் தான் உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணீங்கன்னா தான் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இப்போ என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் வந்து இந்த ஹாலிவுட்ல எல்லாரும் ஏஐக்கு அகேன்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது முட்டாள்தனம். ஏஐங்கிறது ஃபேக்ட் ஆஃப் லைஃப். இன்னும் பெட்டரா வந்துட்டே தான் இருக்கும். அந்த ஏஐக்கு நீங்க எப்படி அடாப்ட் பண்ண போறீங்க? அதுதான் கேள்வி. ஏஐங்கிறது ஒரு கத்தி. அந்த கத்தி வெளில வந்துருச்சு. இனிமே கத்திய திரும்பி உரையில போட முடியாது. அந்த கத்தியை எப்படி யூஸ் பண்ண போறீங்கிறது பொறுத்து தான் இருக்கு. ஏஐங்கிறது ஒரு குதிரை. அந்த குதிரையை நீங்க அடக்கணும். அலெக்சாண்டருக்கு ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரையை யாராலையும் அடக்க முடியல. அவங்க அப்பா சொன்னாரு, இந்த குதிரையை நீ அடக்கினா உனக்கு அவார்டு. அது ஃபேமஸ் குதிரை. நீங்க பேரை தேடி பார்த்துக்கங்க. நான் இதே சேனல்ல அதை முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அந்த குதிரைக்கு அந்த அதோட நிழலை பார்த்தா பயம். அதோட நிழலை பார்க்காத அளவுக்கு அந்த குதிரையை திருப்பி ஓட்டினான். பெரிய ஆளாயிட்டான், வீரன் ஆயிட்டான் அலெக்சாண்டர். அப்போ இந்த ஏழைய குதிரையை அடக்கணும்னா உங்களுக்கு அடாப்ட் பண்ண தெரியணும். அடாப்டேஷன் வந்தாதான் நீங்க வாழ்க்கையில தப்பிக்க முடியும். இல்ல நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், மல்லாக்கப்படுறத துப்பினா மேலதான் விழும். ஏஏ மியூசிக் போட்டும், ஏஏ லிரிக்ஸ் எழுதும், ஏஏ டப்பிங் பண்ணிடும், எடிட்டிங் பண்ணிடும். நான் வெறும் இந்தியன் டாபிக்லயே சொல்றேன். என்ன மாதிரியே ஏஐ பேசி ஒருத்தன்ட்ட காசு வாங்கிடுச்சு. ஸோ என் குரலா ஏஐ குரல்னா கூட அவனால சொல்ல முடியல. அவ்வளோ சொஃபஸ்டிகேஷன் வந்துருச்சு. 10 ஆனந்த் ஸ்ரீனிவாசன் பேசுவான். எந்த ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தெரியறதுக்கே உனக்கு அடாப்டேஷன் இருக்கு. அது மாதிரி கியூரியாசிட்டி இல்லைன்னா உங்களால் இனோவேட்டே பண்ண முடியாது. இனோவேட் பண்ணலன்னா குரோத்தே கிடையாது. இதை இப்படி மாற்றி பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலைன்னா நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது. அதனால கொஞ்சம் கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட் நம்பிடாதீங்க. கியூரியாசிட்டி இருந்தால் தான் நீங்கள் குரோத்தே வரும். வாழ்க்கையில் பிழைக்கவே முடியும். ஒரு மெழுகுவர்த்தி இருக்கு, கேண்டில்னு வைங்க. அது மேலே ஒரு திரி இருக்குல்ல, அந்த திரியை வச்சு தான் நீங்கள் கொளுத்த முடியும். திரி இல்லாத மெழுகுவர்த்தி வேஸ்ட். ஸோ திரி இருக்கிறது வந்து கேண்டில். அதை நீங்கள் கொளுத்துறதுக்கு கேண்டிலுக்கு திரி வேணும். வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு மெழுகுவர்த்தினா வாழ்க்கையில் வழக்கு வேணும்னா திரி வேணுங்கிற மாதிரி அந்த திரி தான் உங்களோட கியூரியாசிட்டி. அதனால மெழுகுவர்த்தியை நினைங்க. இதுதான் நீங்கள் திரி இல்லாத மெழுகுவர்த்தியை தூக்கி போட்டு இன்னொரு மெழுகுவர்த்தி வாங்குவீங்க. ஆனால் உங்கள்கிட்ட வாழ்க்கையில் திரி இல்லைன்னா உங்களை தூக்கி போட முடியாது. ஒரு வாழ்க்கை தான். அதனால வாழ்க்கையில் கியூரியாசிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.